வெல்கம் டு ரெயின்போ ஸ்டடி சர்க்கிள். நேற்று வந்து டிஎன்பிசி வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் விட்டிருந்தாங்க ஃபார் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்காக. அந்த ரிசல்ட் வந்து கம்மிங் வீக் 12ஆம் தேதி ஜனவரி 12 வரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி விடுற மாதிரி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷனை வேக்கன்சி விட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட் வந்து வருவது ஏறத்தாழ உறுதியாகி விட்டது. கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் பற்றிய அப்டேட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அண்டு அதோட பர்பஸ் என்ன, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இயர்னு இருக்கும். அந்த செலக்ட் இயரில் போயிட்டு 2022ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் கீழே வந்துட்டு லிஸ்ட்டு வரும். அதாவது 2022ல் விட்ட நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்லாம் வரும். அதில் கீழே வந்தீங்கன்னா 2022ல் 3ஆவதாக வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் தான் குரூப் 2, அதாவது 03/2022ன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைனாக நோட்டிஃபிகேஷன் ஆடண்டம் இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணாலே உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். இப்போ இதில் நம்ம என்ன இருக்கும், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நேற்று வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆனது பற்றியும் அண்டு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று இன்னொரு ஆடண்டம் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றியும் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அதுலேயும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இந்த இதுலேயும் நான் சொல்கிறேன் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாமில் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நிறைய இருக்குது. இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு 5-6 போஸ்ட் பக்கம் வரும். நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நிறைய வரும். அசிஸ்டன்ட் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து குரூப் 4ல் போயிருக்கவங்களுக்கு அடுத்த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட். அது வந்து நம்ம குரூப் 2வில் ஃபில் பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட்டு, அப்புறம் முனிசிபல் கமிஷனர், இந்த மாதிரி நிறையா வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த போஸ்ட் எல்லாமே இந்த லைனில் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து கீழே வரும் போஸ்ட் டீட்டெயில்ஸ். இது என்ன சார் இந்த சைடு பெருசாக இருக்குது, இவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கேட்டகரியும் இருக்கும். அதாவது கேட்டகரின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் வெறும் பிசி எம்பிசின்னு மட்டும் இருக்காது. இப்போ இதுக்கு தான் நேற்று இது நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பிசி கம்யூனிட்டி வந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதில் ஸ்டார்ட் ஆகி இதில் முடியுது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். பிசி ஜென்ரல், பிசி உமன், பிசி டெஸ்டியூட் விடோ, பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் பிசி கம்யூனிட்டியில் வர ஸ்பெஷல் கேட்டகரி டிசபிள்டு பர்சன்ஸ் அண்ட் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம், பிசி டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் இத்தனை கேட்டகரியை வந்து இவங்க வந்து இந்த லைனில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லைன் ஃபுல்லாக இந்த சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி, இந்த சைடு வர்றது ஃபுல்லாக போஸ்ட்டோட நேம், இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் லைனாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 103 சம்திங்கில் போஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சியாக இருந்தால் இப்போ அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதுதான் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து புரியாது, சுலபமாக இருக்காது. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இப்போ நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நாங்கள் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு புரிகிறதுக்காக நாங்கள் வந்து சொல்கிறோம். வீடியோவில் வந்து இந்தந்த போஸ்ட்டு இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த போஸ்ட் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இப்போது இது இருக்குது பார்த்திங்களா? இந்த சைடு போகிறது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டகரி வைஸ் அண்ட் இந்த சைடு வந்து போஸ்ட் வைஸ். இப்போ நம்ம இதை வந்து இப்போ இதில் எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது. எல்லா கம்யூனிட்டிக்கும் நம்ம ஒரே வீடியோவில் வந்து நம்ம சொல்ல முடியாது. அது ரொம்ப டைம் இழுத்துரும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நேற்று வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 6151 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இது வந்து டோட்டல் வேக்கன்சி. இதில் இன்ட்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 161 வந்து இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. அண்ட் நான் இன்டர்வியூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5990 இருக்குது. அப்போ ஆக மொத்தம் 6151 போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து
இப்போதைக்கு இன்னைக்கு டேட்டில் இருக்குது. இதுதான் ஃபைனலிஸ்ட் வேகன்சியாக இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி விட்டுட்டாங்க. இதற்கு மேலே வேகன்சி இன்க்ரீஸுங்கிறது மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி விட்டுட்டாவே அந்த வேகன்சி வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2022 பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டு கிட்டத்தட்ட 4 டைம் வேகன்சியை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் ஆடண்டம்னு சொல்லுவோம். இப்போ 6ஆம் தேதி நேற்று 6ஆம் தேதி வந்து ஒரு அடெண்டம் விட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இன்றைக்கி நான் வீடியோ போடுற இந்த டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 7, 2024. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நிலவரப்படி வேகன்சி வந்து 6151 ப்ளஸ் இன்டர்வியூ ப்ளஸ் நான் இன்டர்வியூ சேர்த்து 6151 இருக்குது. அதில் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 161, நான் இன்டர்வியூ வந்து 5990, 6151. இப்போ நம்மளுக்கு டோட்டல் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி நம்மளுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. சரிங்களா? இப்போ பிசி கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சின்னு ஃபஸ்ட்டு தெரியணும் நம்மளுக்கு. அதில் இப்போ பிசி கம்யூனிட்டி இருக்க எல்லா வேகன்சிக்கும் இப்போ நான் பிசி கம்யூனிட்டியே இருக்கேன். நான் அந்த பிசி கம்யூனிட்டி எல்லா வேகன்சிக்கும் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அது கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ பிசி உமன், பிசி பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல், பிசி எக்ஸ் சர்வீஸ் இப்படின்னு கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். அதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்யூனிட்டி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற கம்யூனிட்டி வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து டோட்டல் வேகன்சியை வந்து எவ்வளோன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். இன்டர்வியூ போஸ்ட் ஒரு 161, நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 5990. ஆக மொத்தம் 6151 வந்து டோட்டல் வேகன்சி. இந்த குரூப் 2 எக்ஸாமில் இப்போது ரிசல்ட் விட்டு ஃபில் பண்ணக்கூடிய வேகன்சி வந்து 6151. சரிங்களா? இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ரிசர்வேஷன், 69%, 15% எஸ்சி கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன். இப்போ ஒவ்வொரு கேட்டகரி இது நான் சொன்ன கேட்டகரினா தான் பாருங்களேன். இப்போ எஸ்சி ஜென்ரல் 445 வேகன்சி, எஸ்சி உமனுக்கு 187, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 125, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 47, எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் வீடோ 33, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் 30. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் வீடோ பிஎஸ்டிஎம் 2, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 9. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. இது நான் இங்கே பாஸ் பண்ணி கூட இந்த வீடியோவை பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ டோட்டலாக எஸ்சி கம்யூனிட்டிக்குன்னு வேகன்சி பார்த்தீங்கன்னா 917. அந்த 6151ல் 917 வேகன்சி வந்து எஸ்சி கம்யூனிட்டி இருக்குது. இந்த 917 வேகன்சி வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த நம்பர்லாம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிங்கில் இருந்து உங்களுக்கு புரியறதுக்காக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த 917 வேகன்சி வந்து எஸ்சி கம்யூனிட்டி இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் இந்த 917க்கும் எலிஜிபிளான்னு கேட்டால் கிடையாது. இப்போ என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்கிறேன். இப்போ என்கிட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது, நான் ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருக்கேன், எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்துருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் வந்து இது மட்டும்தான் நான் எலிஜிபிள். இந்த 445 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் எலிஜிபிள். புரியுதுங்களா? இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். இப்போ நான் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த மேல் கேண்டிடேட்டு, என்கிட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது, நான் எந்த ஸ்பெஷல் கேட்டகரிலையும் வரல. அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த 445 வேகன்சிக்கு மட்டும்தான் நான் வந்து போட்டியிட முடியும். 917க்கும் நான் போட்டியிட முடியாது. இப்போ இதுவே நான் வந்து ஒரு பெண் கேண்டிடேட்டு, என்கிட்ட பிஎஸ்டிஎம்மும் இருக்குது, எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த 4 இதுக்கும் போட்டியிடலாம். அதாவது எஸ்சியாக இருக்கிறீங்க, உமனாக இருக்கீங்க, வித் பிஎஸ்டிஎம்மும் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த எல்லா வேகன்சிக்கும் எலிஜிபிள். 445 + 187 + 125 + 47. ஓகேங்களா? இல்லை நான் வந்து உமன் கேண்டிடேட்டு, எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, என்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போ எல்லாரும் அவங்க கேட்டகரி என்னங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கேட்டகரினா வெறும் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது. இப்போ உங்களோட கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி நீங்கள் பிலாங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, எஸ்சியா இல்லை பிசியா எம்பிசியாங்கிறது, அடுத்து ஆணா பெண்ணாங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு, தேர்டு வந்து உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா. ஓகே, ஃபோர்த்து வந்து நீங்கள் தான் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களா இல்லையா. இதெல்லாம் சேர்ந்து தான் கேட்டகரின்னு சொல்கிறது. அதுதான் இப்படி பிரிச்சிருக்காங்க, எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன் அப்படின்ட்டு. என்கிட்ட பிஎஸ்டியுமே இல்லை, நான் வந்து உமன் கேண்டிடேட் இல்லை, நான் மேல் கேண்டிடேட், எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்துருக்கேன்னா நீங்கள் எஸ்சி ஜென்ரல். சரிங்களா? என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அண்ட் நான் உமன் கேண்டிடேட்டாக இருக்கேன், நான் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கேன்னா உங்களோட கேட்டகரி நேம் வந்து எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம். அப்போ நீங்கள் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் நீங்கள் வேக்கன்ட் ஃபில் பண்ணிக்கலாம், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டியும் ஃபில் பண்ணிக்கலாம், எஸ்சி உமனும் ஃபில் பண்ணிக்கலாம், எஸ்சி ஜென்ரலும் ஃபில் பண்ணிக்கலாம். எஸ்சி ஜென்ரல் அப்படின்னா என்னென்னா
ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இதில இருக்க ஜென்ரலுக்கு மீனிங் வந்து அதுதான். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்க ஜென்ரலுக்கு மீனிங் வந்து ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து மொத்தம் 917 வேக்கன்சி. இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோல. ஓகே. மொத்தம் கிட்டத்தட்ட வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க. கிட்டத்தட்ட 137 போஸ்ட் இருக்கு. அதாவது போஸ்ட் மீன்ஸ் போஸ்ட்டுக்கும் வேக்கண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். வேக்கண்ட்டுங்கிறது நம்பர், எத்தனை காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது. போஸ்ட்டுங்கிறது பதவி. சரிங்களா? இப்போ 137னா 137 போஸ்ட் இருக்காது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வரும்போது அதுவும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும், அதுவும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கலாமா? வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதே கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சிங்கிறது நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கம்யூனிட்டிக்கு இல்லை நம்ம கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு இல்லை, கவுன்சிலிங் வரைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லைனாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம வீடியோ போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ பார்க்க வேணாம். இது வந்து ஜென்ரலில் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. இதுலேயும் கேஸ்ட் இருக்குது, பட் ஜென்ரலில் ஃபில் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எஸ்சி கம்யூனிட்டிக்கான வேக்கன்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் தான் எஸ்சி கம்யூனிட்டி வேக்கன்சி. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் வீடியோவை வந்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு பேஜ் வைக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா பிடிஎஃபாக நம்ம பார்க்கும்பொழுது ஃபுல் பிடிஎஃபாக நம்மளுக்கு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து சிரமம் ஏற்படும். பார்க்குறது சுலபம் கிடையாது. ஏன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா கேட்டகரிக்கும் இப்படி கம்யூனிட்டி வைஸ் நம்ம பிரித்து போடும்போது நம்மளோடது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு போஸ்ட் பாருங்கள். சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் போஸ்ட்டுங்க. இந்த சைடு வரதெல்லாம் அது மாதிரி இந்த சைடு வரதெல்லாமே கேஸ்ட். கேஸ்ட் மீன்ஸ் உங்கள் கம்யூனிட்டியில் வர கேட்டகரி. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட். டிபார்ட்மெண்ட் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே பாருங்கள், இப்படி தான் பார்க்கணும். எஸ்சி ஜென்ரல் 22 போஸ்ட் இருக்குங்களா? 22 போஸ்ட் இருக்குது. எஸ்சி உமன் 11. எஸ்சி டெஸ்டியூட் விடோ கிடையாது. இப்போ ஒருத்தங்க எஸ்சி டெஸ்டியூட் விடோவோ இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த போஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கலாம். இதுதான் நம்ம மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம மாணவர்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கு 917 வேக்கன்சி இருக்குது. அப்போ நான் 917 இருக்கேன், நான் வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள்னு நினைக்கக்கூடாது. நம்ம எஸ்சி கம்யூனிட்டி இருந்தாலும் 917க்கும் எலிஜிபிள் கிடையாது. அதுக்குள்ளே கேட்டகரி இருக்குது. அதுதான் ரிசர்வேஷன் சொல்கிறது. வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்குது, ஹரிசாண்டல் இருக்குது. வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா கம்யூனிட்டி எஸ்சி எம்பிசி இதெல்லாம் வெர்டிக்கலில் வரும். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா? பிஎஸ்டிஎம் உமன் அண்டு இந்த டிசேபிள்டு பர்சன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். சரிங்களா? ஓகே. இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்சியில் வந்து ஒரு டெஸ்டியூட் விடோ இருக்காங்கன்னா இந்த போஸ்ட் வந்து அவங்க எடுக்க முடியாது. சரிங்களா? ஓகே. அடுத்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன், அடுத்து எஸ்சி ஜென்ரல். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டே கிடையாது இந்த போஸ்ட்டில் நான் சொல்கிறேன். சரிங்களா? மற்ற போஸ்ட்டில் இருக்கும். இந்த போஸ்ட்டில் எஸ்சி முழுக்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சேர்ந்தவங்க இந்த போஸ்ட் வந்து எடுக்க முடியாது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி உமன்ஸ் பிஎஸ்டிஎம் 2. அதுக்கடுத்து ஒரு டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூஷன். அதுவும் எஸ்சி கம்யூனிட்டிக்கு. இந்த வீடியோ முழுக்க எஸ்சி கம்யூனிட்டிக்கு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனி வீடியோ வரும். சரிங்களா? இப்போ இந்த போஸ்டரை வந்து நம்ம பார்த்துட்டோம். நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன், எப்படி பார்க்கணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட இல்லை இந்த பிடிஎஃப் கூட நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப், இந்த பிடிஎஃபை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிளாக வேறு ஒன்று பார்ப்போமா? வேறு ஒரு போஸ்ட் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நேற்று கூட ஒருத்தங்க கேட்டாங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தூத்துக்குடியில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இங்கே இருக்குது அசிஸ்டண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தூத்துக்குடி. ஏன்னா இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி இல்லைங்களா? இங்கே பாருங்கள்,
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ இதோட வேகன்சி டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இங்கே கொண்டு போயிடணும் நம்ம, இப்படி பார்க்கணும். இப்போ மேலே இருக்கும் அது அந்த கேட்டகரி, அதுக்கு நேராக பார்க்கணும். இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இப்போ கீழே பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் ஜென்ரலில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது உங்களுக்கு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்து நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அது வந்து எஸ்சி ஜென்ரல் இருக்குது. மீதி வந்து எல்லாமே வேகன்சி கிடையாது. சரிங்களா? இப்படி தான் நான் பார்க்கணும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் சொன்னால் ரொம்ப டைம் ஆயிரும். நான் வந்து எப்படி இந்த இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிற ஒரு டீட்டெயில்டு வியூ வந்து நான் கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரைவ் லிங்க் தரேன். அதில் போய் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், வேறு இப்போ முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் பார்க்கலாங்களா? முனிசிபல் கமிஷனர் எங்கே இருக்குது? ரைட்டு. ஏன்னா இது ரொம்ப நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு நிமிஷம் பாருங்கள், முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2. இப்போ இதுக்கு நேராக பார்க்கணும். இந்த போஸ்ட் வந்து இப்போ எஸ்சி ஜென்ரல், இதுக்கு நேராக இப்போ கீழே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 3 வேகன்சி இருக்குது. அதாவது எஸ்சி ஜென்ரல் முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் வந்து 3 இருக்குது. எஸ்சி உமன் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, நீங்கள் முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும் அப்படின்னா மொத்தமாக வேகன்சி வந்து உங்களுக்கு 4. அந்த 4ல் 3 வந்து 1 உமனுக்கு மட்டும்தான், மீதி 3 வந்து நீங்கள் ஆண் பெண் யாரை வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, முனிசிபல் கமிஷனர். அடுத்து வந்து சப் ரெஜிஸ்டர் நம்ம பார்க்கலாம். இப்போ சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் பாருங்கள். சப் ரெஜிஸ்டர் வந்து இதுதான் சப் ரெஜிஸ்டர், இங்கே இருக்குது கிரேட் 2. இது வந்து பாருங்கள் எஸ்சி ஜென்ரல் 1, எஸ்சி உமன் 1. ஸோ எஸ்சி மொத்தமாக சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இருக்குது. அதில் 1 உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். மீதி 2 வந்து யாருங்களா, மொத்தம் 3. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம இந்த பிடிஎஃப் வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ட்ரைவ் லிங்க்கில் வந்து நான் தரேன். அது நீங்கள் பாருங்கள். இப்போ எஸ்சி கம்யூனிட்டி இருக்கீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி தனியாகவே ஒரு பிடிஎஃப் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் தரேன். இப்போ உங்கள் போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறது இதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம டோட்டலாக டிஎன்பிசி விட்ட பிடிஎஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய குழப்பம் ஏற்படும், அதில் கண்டுபிடிக்க கஷ்டம். இப்போ நான் வந்து பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிடிஎஃபோட ட்ரைவ் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியலனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இது ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லிட்டோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருப்போம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அவங்களுக்கு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு வேகன்சி வந்து எஸ்சி ஜென்ரலுக்கு இருக்குது. இது கம்யூனிட்டி வைஸ் இருக்கும். இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இப்போ இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறும் இது வேகன்சி. ஏன்னா ரிசர்வேஷன் வச்சு தான் வேகன்சி நம்ம கொடுக்குறாங்க. மொத்தம் 6151 917 வேகன்சி வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு. அந்த கம்யூனிட்டியில் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும், எஸ்சி உமன், எஸ்சி பிஎஸ்டிஎம்னு. அது ஒவ்வொரு போஸ்ட்லேயும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் எதாவது புரியல, அப்படி எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியை பிரித்து எஸ்சி கம்யூனிட்டிக்குன்னு பிரித்து நான் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்குறதுன்னு. இந்த பிடிஎஃப் வந்து ட்ரைவ் லிங்க்லேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. கவுன்சிலிங் போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் தாராளமாக எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அடுத்தடுத்த கம்யூனிட்டிக்கு வந்து லைனாக வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.